இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் ஜூலை 19, ஜூலை 22 இந்த ஸ்டாக்கை பை பண்ணிட்டு ஜூலை 29 இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் இந்த இடத்துல இருக்கிற டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோன்ங்கிறது என்னன்னா இங்கே ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பேஸ் கேண்டிலுக்கு அப்புறம் ப்ரைஸ் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. திருப்பி இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு மேலே போகுது. எப்போ இந்த பேஸ் கிட்ட, அதாவது இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ள ப்ரைஸ் வருதோ அப்போ தான் நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுவோம். நான் ஒன் டே பிஃபோரே இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டேன். ஏன்னா சில நாள் டிமாண்ட் ஜோனுக்குள்ளே போகாமல் ப்ரைஸ் மேலே போயிடுது. நம்ம வெயிட் பண்ணி வாங்குறது தான் கரெக்டான அப்ரோச். பட் நான் இந்த பர்டிகுலர் ட்ரேடில் ஒன் டே பிஃபோரே நான் இந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணிட்டேன். நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் என்னோட பை டேட், நான் போட்டிருக்கிற செகண்ட் ப்ளூ லைன் என்னோட செல் டேட். இப்போ நான் கேண்டல்ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். நம்ம வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கிடுச்சு. இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணினா பெட்டராக இருந்திருக்கும். பட் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுங்கிற ஃபேக்டர் இருக்கிறனால நான் ஒன் டே பிஃபோரே நான் பிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்தனால ப்ரைஸ் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டபுள் பாட்டம் போட்டுட்டு மேலே போயிடுச்சு. இதுக்கு அடுத்த நாள் ஒரு ஹேமர் பேட்டர்ன். இதை மாதிரி வெயிட் பண்ணும்போது ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேட் ஆகுதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃபைனலாக நான் இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணிட்டேன். நாளைக்கு வேறு ஒரு ட்ரேடில் உங்களை பார்க்குறேன். இந்த ட்ரேடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.